ஜெய் பஜ்ரங் பலி. என்ன ஆக்கு பாகுபலி. எதிரிங்களை கொடுக்கணும் களபலி. என் வயிறு தான் காலியா இருக்கணும், பாக்கெட் காலியா இருக்க கூடாது. அதை நீ தான் பாத்துக்கணும். என்ன குறுக்கிலே டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? ரெண்டாவது சம்சாரம் எப்படி இருக்காங்க? நான் என்னன்னு சொல்றது சார், என் ரெண்டாவது பொண்டாட்டியும் சமையல்காரனோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஆஞ்சநேயர் ரொம்ப சோதிக்கிறாரு உங்களை. எனக்கு என்னவோ நீங்க கொஞ்சம் சாமியை மாத்தி வேற கோயில்ல உட்கார்றது நல்லதோன்னு தோணுது. கொஞ்சம் நான் சொல்றதை செயல்படுத்தி பாருங்க, ஒன்னும் தப்பு இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா ஆஞ்சநேயா, நான் தொடர்ந்து இங்க தான் வருவேன். ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன மச்சான்? ஒன்னும் இல்ல, ஸ்கூட்டர் என்னவோ சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கிட்டு வரீங்களே, அதான் கேட்டேன். நான் எப்பவுமே ஓட்டிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு தெரியாதா என்ன? அது சரி. ஓஹோ, வீட்டுக்கு மளிகை சாமான் போகுது போல இருக்கு. இன்னைக்கு பொண்டாட்டி சொல்லி விட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாப்புல இருக்கு. போலீஸ்கார மச்சான், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இதெல்லாம்? போலீஸ்காரன் புத்தியாச்சே. அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. கணவன் ஆன எல்லாருடைய முகமும் தொங்கி போய் தான் இருக்கும், அவ்வளவுதான் விஷயமே. மொச பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியற மாதிரி காலங்காத்தால மளிகை கடைக்கு கிளம்புறவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் அவன் நிலைமை என்னன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மச்சான். எப்போ நீங்க கிரிமினல்ஸ் கூட தான் இருக்கீங்க, ஆனாலும் இந்த கணவன்மார்களை பத்தி நல்லாவே தெரிஞ்சு ஒரு வச்சிருக்கீங்க. சைக்காலஜி சொல்றேன் கேக்குறீங்களா? கிரிமினல்ஸுக்கும் ஹஸ்பண்ட்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் தற்கொலை ஒரு கிரைம்னு. எப்போ ஒருத்தன் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிறானோ அப்பவே அவன் தற்கொலை பண்ணிக்கிறான் அர்த்தம். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லவா? பிறக்கும் போதே எவனும் திருடன் இல்ல, அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் வயித்துல இருந்து வரும்போதே எவனும் கணவன் இல்ல. அதாவது எல்லா தாய்மாருமே புள்ளன்னு ஒண்ணு பெத்துக்கிட்டா வெறும் உருவத்தை தான் பெத்து எடுக்கிறான். அப்படி வந்த உருவம் தானே இது. அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் கல்யாண சந்தைங்கிற பேர்ல அவனை கொண்டு போய் ஒரு சூதாட்ட கிளப்புக்குள்ள தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு கணவனாவே ஆக்கிடுறாங்க. அதாவது என்ன மாதிரி. அப்புறம் இது ஒன் வே டிராபிக் மாதிரி வேற ஆயிடுதா, அதுல இருந்து திரும்பவே முடியறது இல்ல. நேரம் ஆயிருச்சு, என் பொண்டாட்டி வருவா. என்னது, உங்களோட வைஃப் வராங்களா? அது ஏன் நீ இவ்வளவு ஆர்வமா கேக்குற? இல்ல இல்ல, பாபி தான் கேட்டா. அதான் நான் பார்த்தேன். என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி மாதிரி இல்லையா? அவ வரும்போது சமைச்சு வைக்கலன்னா கத்துவா. ஏன் பொழப்ப கெடுத்துறாதீங்க. ஸ்டேஷனுக்கு வேற போகணும் நானு. ஆளை விடுவியா? ஐயா ஆஞ்சநேயா, உலகத்திலே நீதான்ப்பா நிம்மதியான ஆளு.